ஹையன் ஸ்கோடு நான் மேலே எல்லாரும் எப்படி இருக்கீங்களா இருக்கு நம்புகிறேன். எங்கடா ஏதோ எங்கேயோ பார்த்துட்டு திடீர்னு ஹையன் ஸ்கூல் சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஒன்றும் நீங்கள் ஸ்கோடு கொஞ்சம் இங்கே நம்ம திருவண்ணாமலை வரைக்கும் வந்தோம். திருவண்ணாமலையிலேருந்து இப்போ செய்யாறு போக போகிறோம். ஏன்னா திடீர்னு கேட்டால் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்பில் போகலான்னு கொஞ்சம் பெரிய ட்ராவலு. நம்ம பசங்க செய்யாரில் ட்ராவல்ஸ் வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிறாங்க. பக்தி மேலம்மா இல்லைன்னு சக்தி மேலே இல்லை பக்தி மேலே பூசலிகள் ஸ்கோடு. சரி வாங்க அப்படியே உங்களுக்கு நான் போக கண்டினியூ பண்ணுறேன். பசங்க செய்யாரில் வெயிட் பண்ணிக்கிறாங்க. அங்கே போய்ட்டு உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேங்கன்னு சொல்லி ட்ராவல்ஸில் தான் போக போகிறோம். வாங்க செய்யாறு போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஏன்ஸ் கூட ஒரு வழியாக செய்யாறு வந்து சேர்ந்துட்டோங்க. எங்கே இருக்கிறோன்னா இப்போ அதான் செய்யாறில் தான் இருக்கிறோம் பஸ் ஸ்டாண்டில். நம்ம இங்கேருந்து இப்போது அங்கே முன்னாடி ஒரு ரோடு கேட்டாங்க ஏன்ஸ் கூட அங்கே தான் போக போகிறோம். நம்ம ஃப்ரெண்டு வந்தார் கூட்டு போவோம். நம்ம நண்பர் இருக்கிறாரில்ல இங்கே அவர் வந்தார். இங்கேருந்து நம்ம பஸ்ஸுக்கு ட்ராவல் பஸ் வருதுங்கன்னு சொல்லிட்டு பசங்க அங்கே கோயிலாண்ட பூஜை போட்டுருக்குறாங்க. அங்கேருந்து இப்போ இங்கே வர போகிறாங்கன்னு சொல்லி அவங்க கூட தான் போக போகிறோம். எங்கே போக போகிறோன்னு சொல்லல அந்த நம்ம இந்த இது ஒரு சீரியஸாக எடுத்துக்கலாம்னு சொல்ல. எங்கன்னா ஆறுபடை 6 முருகருடைய 6 தலங்கள் இல்லைங்கன்னு சொல்லிட்டு அந்த 6 தலங்கள் தான் போக போகிறோம். இனி நம்ம ஃபஸ்ட்டு போக போகிறது வந்து திருத்தணிக்கு. ட்ராவல்ஸ் பஸ் வந்துச்சுன்னா அதில் ஏறிட்டு உங்களுக்கு அப்படியே திருத்தணி போயிட்டு கண்டினியூ பண்ணுறீங்கன்னு சொல்ல போகலாங்க. நம்ம எங்கே அவங்க இன்னும் வரல. எத்தனை மணிக்கு வந்தோம்? 2:30 மணிக்கு தான் வந்தோம். 5 ஆகிடுச்சு. 3 மணி நேரம் சொல்லு பார்க்கலாம் இருக்கு. இன்னும் வராங்களா என்னன்னு தெரியல. வந்துடுவாங்க. ஃபோன் பண்ணிங்கிறாங்க வந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டாங்கன்னா ஏறி கிளம்பி போய் டேரெக்டாக போகிற திருத்தணி தாங்க போனோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு முருகருடைய தலைமை இறங்கின்னு சொல்லிட்டு அந்த முருகர் தலை தான் போகும். வாங்க போகலாம். கூட ஒரு வழியாக கோயிலுக்கு வந்துட்டோம். மேலே தான் ஏறி நிற்கிறோம். அப்படியே உங்களுக்கு கோயிலாண்ட போய் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். கூட கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் சைடு வந்து இது மாதிரி போட்டுக்கிறாங்க பேரிகார்டு மாதிரி. அதுக்குள்ளே போய் நிற்கிறோம். கோயிலுக்கு மேலே அப்படியே அந்த என்ட்ரன்ஸ் இல்லைங்க. அது போக அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இந்த கோயில் வந்து போகலாம். கூட மேலே போய் பார்த்தாச்சுங்க. மேலே போய் அந்த உள்ளே போனோம் இல்லைங்க. அந்த சின்ன கிளிப்பெல்லாம் போட்டிருப்பேன். உள்ளே வந்து கேமரா அலௌட் இல்லைன்னு ஒரு அண்ணா சொன்னாங்க. அதனால் அங்கேருந்து நிப்பாட்டிட்டீங்கன்னு சொல்லிட்டு அதுலேருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. இந்த கோயிலில் என்னென்னா என்ஸோட மெயின் நீங்கள் படிக்கட்டு ஏறும்போதே படிக்கட்டில் வந்து படிக்கட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா 365 படிக்கட்டு இருக்குமா. அதை வந்து 365 நாளை குறிக்கிற மாதிரியாம். அதுவும் இல்லாமல் என்ஸோட இந்த தலம் வந்து தான் நம்ம 6 படை சொன்னோம்ல. அந்த 6 படையில் 5வது தலமாக. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கூட கோபுரம் தெரியும். உங்களுக்கு தெரியுது அந்த இடத்துல கோபுரம் தெரியும். இதில் வந்து 5 கோபுரமும் 4 தலங்கள் இது இருக்குது தான் கூட. தப்பாக சொன்னால் மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூட. எனக்கு கரெக்டாக தெரியல. 5 கோபுரம் 4 தலம் தான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் அப்படியே நீங்கள் வந்தீங்கன்னா கூட இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த இடம் தான் என்ஸ் கூட நம்ம முருகர் ஐயா வந்து நம்ம வள்ளி அம்மாவை திருமணம் செஞ்ச இடமா. அதுக்கப்புறமா நம்ம தேவர்களை எல்லாம் இப்படி சொல்கிறது துன்புறுத்தின அந்த சூரபத்மன் அரக்கனோ யாரும் தெரியலாத அவரை வந்து நம்ம முருகர் ஐயா அவர் கொன்று தணிகை காத்து இந்த இடத்துல உட்காந்தாராம். அதுவும் இல்லாமல் இந்த இடத்துல யார் வந்தாங்கன்னோ அவருடைய வறுமை எப்படி சொல்கிறது அவருடைய
அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குது, அந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிருமா. இந்த இடத்துல தான் நம்ம முருகர் ஐயா வந்து நம்ம வள்ளி அம்மா வந்து கல்யாணம் செய்கிறதுக்கு வேடர்கள்கிட்ட விளையாட்டாக போர் புரிந்து நம்ம முருகர் ஐயா வந்து கல்யாணம் செஞ்சு. அவ்வளோதான் என்ஸ்கோடு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த கோயில் அப்படியே விசிட் பண்ணி பாருங்கள் என்ஸ்கோடு. அவ்வளோதான். பாய். The next day. இன்றைக்கி எங்கே வந்துருக்குறோன்னா, இன்றைக்கி சுவாமி மலைக்கு தான் வந்துருக்குறோம். இந்த சுவாமி மலையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தாச்சுங்க என்ஸ்கோடு. இந்த சுவாமி மலை தான் நம்ம 6 படைகள் இருக்குதுல்ல, அந்த 6 படைகளில் 4வது படைங்க என்ஸ்கோடு. இந்த சுவாமி மலைன்னு சொன்னோன்னா அது நேற்று பார்த்துட்டு வந்து 5வது படை, இது வந்து 4வது படையாங்க என்ஸ்கோடு. இந்த சுவாமிநாதர் கோயிலுக்கு இன்னொரு பேர் இருக்குதுங்க. இன்னொரு பேர் என்னென்னா திருவேரகம்னு இன்னொரு பேர். இந்த கோயிலை பற்றி, இந்த கோயிலை வந்து நம்ம முருகன் ஐயா உட்காந்தாருல, அதை பற்றி ஒரு கதையை கேதுங்கன்னு கூட. என்னென்னா நம்ம கைலாஷ் ஆகியதில்ல, அங்கே ஒரு மீட்டிங் நடந்துக்குது. மீட்டிங்கில் நம்ம தேவர்கள் எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மீட்டிங்கு. அந்த இடத்துல இப்போ நம்ம அவர் பிரம்மன்கிறார்ல, உயிர்களெல்லாம் படைக்கிறாரு. அவர் எதிர்ச்சியாக நம்ம முருகன் ஐயாவை பார்க்குறாரு. அப்போ வந்து முருகர் வந்து அவர்கிட்ட பேசும்போது அவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அதுக்கு வந்து முருகன் ஐயா வந்து நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், நீங்கள் அதுக்கு மீனிங் தெரியுமான்னு சொல்லுங்கன்னு கேட்டுங்கிறாரு. நம்ம பிரம்மன் ஐயாவும் சொல்லுன்னு பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு ஓம்னு ஒரு சிம்பிள் கேதுங்கன்னு சொல்ல, OHM நம்ம ஸ்டிக்கர்ஸ், வண்டி ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கொடுத்தோம்ல, அதில் அந்த ஓம் ஸ்பெல்லிங் மீனிங் என்னான்னு கேட்டுங்கிறாங்க. அதுக்கு மீனிங் என்னான்னு அவருக்கும் அது இதுன்னு சொல்லி விட்டுங்கிறாரு. அவருக்கும் தெரில மீனிங் என்னன்னு கேட்கும்போது அவருக்கும் தெரியல. அதுக்கப்புறமா நம்ம முருகன் ஐயா வந்து அவர் பிரம்மநாயகரார்ல, அவர் வந்து தலையிலே கொட்டி சிறையில் அடிச்சுட்டாரு. அதெல்லாம் சிறையில் அடிச்சுட்டு இந்த நம்ம சுவாமி மலைக்கு இதெல்லாம் அங்கே வந்துட்டார் முருகன் ஐயா. அதுக்கப்புறம் நம்ம தேவர்களெல்லாம் நம்ம சிவன் ஐயா வந்து கூப்பிட்டு சொல்லி அனுப்பிச்சுங்கிறாங்க, போய் இவரை வந்து கூப்பிட்டுட்டாங்க, சிறையிலேருந்து விடுவிக்குங்கன்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இப்படி சொல்லி யார் சொல்லியும் நம்ம முருகன் ஐயா கேட்கல. கடைசியில் நம்ம சிவனையாவே நேரில் வந்து இவர்கிட்ட பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சிறையிலேருந்து விடுவிச்சு நான் ஒரு வார்த்தை சொல்கிறேன், அதுக்கு உங்களுக்கு மீனிங் தெரியுமான்னு கேட்டுக்கிறாங்க. அது என்னடானா நம்ம சொன்னல ஓம்னு, அந்த ஓம் வார்த்தைக்கு மீனிங் என்னான்னு கேட்டுக்கிறாங்க. சிவனையாக்கு முன்னே தெரியும் அதோட வார்த்தை மீனிங் என்னான்னு. திரும்பியும் அவர் கேட்டுங்கிறாரு. அப்படி என்ன நீயே சொல்லு பார்க்கலான்னு சொல்லும்போது நம்ம முருகரையாக்கு சொல்லிங்கிறாரு, நீங்கள் நான் அது மாதிரி சொல்லிட்டேன்னா நீங்கள் ஒரு சிஷ்யன், நான் ஒரு குருவாக நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லிங்கிறாங்க. குருவாக ஏற்றுக்கணும்னு சொல்லிங்கிறாங்க என்னோட. அதுக்கு வந்து நம்ம சிவனையா வந்து சரி நான் அப்படியே இது பண்ணிக்கிறேன்னு ஒரு சிஷ்யன் மாதிரி உட்காந்து அவர் சொல்கிறத கேட்டுங்கிறாரு. அதாங்க என்னோட. அதை சொல்லிட்ட அப்புறம் இந்த இடத்துல நம்ம முருகர் ஐயா வந்து சிவனுடைய மேல் பதவியில் இருக்கிற மாதிரி இந்த இடத்துல காட்டிங்கிறாங்க. நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா கூட கீழே சிவனையா பார்த்துட்டு தான் மேலே தான் முருகன் ஐயாவே பார்க்கணும். அவ்வளோதாங்க என்னோட. இந்த கிளிப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடியே. நம்ம சுவாமி மலையோட அந்த 6 படையில் சுவாமி மலை கம்ப்ளீட்டு. அவ்வளோதாங்க என்னோட. இதோட வரலாறே இதுதான். நம்ம இங்கேருந்து நெக்ஸ்ட் எங்கே போகும்னு தெரியல. இங்கேருந்து நெக்ஸ்ட்டு அப்படியே போக கண்டினியூ பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எந்த படை கோயில் போக போகிறேன்னு தெரில. அப்படியே போனால் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறீங்க என்னோட. பாய்.